பூங்குடி. டேய் கோபி, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? மாப்பிள்ள தோலை ஜீவா சார் கூடல வருவேன்னு நினைச்சேன். ராசுக்குட்டி காணும் மாதிரி. அடச்சி, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? ஏய், நேத்து ராத்திரில இருந்தே ராசுக்குட்டியை காணும். ஆமா, இது ஒரு பெரிய விஷயம் சொல்லதான் காலையிலே கிளம்பி வந்துட்டியா? இப்பல மாதிரி என்னப்புல பேசிட்டு இருக்க? நம்ம ராசுவ காணும்னு சொல்லிட்டு இருக்கா, நீ ஏதோ பென்சில் பேனாவை காணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஓயே, பென்சில் பேனா காணனா கூட யார்ட்டையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த பையல காணனா எங்கன்னு போய் தேடுறது, யார போய் கேக்குறது? சும்மா இருப்புல. என்னாச்சு கோபி, நீ எப்ப கடைசியா ராசுவ பார்த்த? நேத்தி காலேஜில் பார்த்ததுதான் பூங்குடி. அவன் ராத்திரி கூட ரூமுக்கு வரல. ஏன் இப்ப வரைக்கும் வரல. அதான் இங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அந்த முதவி எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடப்பான். குடிபோதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவனே தானே எந்திரிச்சு வந்துருவான். நீ போய் வேலை ஏதாவது இருந்தா பாருப்போ. 4 காசு சம்பாதிச்சு நல்லபடியா பொழைக்கணுங்கிற அறிவு இல்ல. இந்த வயசுல குடியும் ஆட்டமும். அந்த வெட்டி வேலைமணிய காணும்னு சொல்லி நான் கவலைப்படணுமா? வேற வேலை இல்ல. அந்த குவார்டர் பாட்டில காணும்னு சொல்லி இன்னொரு குவார்டர் பாட்டில் கவலையோட வந்து தேடுது. ஏய் அடச்சி, போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருப்போ. பூவே, நீயும் போய் வேலையை பாருப்புல. சரி கோபி, நீ போ, நான் என்னன்னு பாக்குறேன். மா, என்னப்பா இப்பதான் வந்தியா? ஆமாம்மா, சும்மா பூங்குடியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் வரேம்மா. சரிப்பா. என்னப்பா இன்னும் வேலை முடியலையா? சீக்கிரமா செய்யுங்க. முடிச்சிரமா. என்ன பூங்குடி இன்னும் ரெடி ஆகாம இருக்க? பாட்டி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு பாட்டி. கல்யாண பொண்ணு கூட ரெடி ஆயிடுவா, நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்கியே? மாரி பாட்டி, என்னம்மா இது, நீயும் ரெடி ஆகலையா? பாட்டி, நீங்க எனக்கு புது சேலை வாங்கி கொடுத்ததுல இருந்து அது எப்ப கட்டுவேணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன் பாட்டி. இப்ப வரும்போது கூட கட்டிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். இந்த பூ புள்ளதான் வேணா நிறுத்தி தடுத்துட்டா. ஏன் பூங்குடி? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா மாத்திக்கிறேன் பாட்டி. இப்பயே மாத்திக்கிட்டா கசங்கி நச நசன்னு ஆயிடும். சரி, இப்பதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டல, சீக்கிரமா போய் சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே தீபியையும் ரெடி பண்ணு. பாட்டி, நீங்க வாங்கி கொடுத்த சேலைய இவ கொண்டே வரல பாட்டி. அது கட்டுற யோசனையே அவளுக்கு இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். பேசாம என்ன? இல்ல பாட்டி, எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ தெரியாம பேசுறா. அப்படியா? அப்ப எடுத்துட்டு வந்து எங்கேயா கொண்டு போய் வச்சிருப்பால, எடுத்துட்டு வந்து காட்ட சொல்லுங்க பாட்டி. பூங்குடி, மாறி இவ்வளவு உறுதியா சொல்றாளே, அந்த புடவையை எடுத்துட்டு வந்து காட்ட வேண்டியதானே? பாட்டி, அவதான் ஏதோ ஒளர்றானா, நீங்களும் அதே பேசுறீங்களே பாட்டி. இல்ல பூங்குடி, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. உண்மையை சொல்லு, அந்த புடவை எங்க? ஏன் பூங்குடி, நான் வாங்கி கொடுத்த புடவை உனக்கு பிடிக்கலையா? ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல பாட்டி. நீங்க வாங்கி கொடுத்த புடவையே பிடிக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதையே இல்ல பாட்டி. சரி, அப்ப போய் 5 நிமிஷத்துல ரெடி ஆகி வரணும். போங்க. பாட்டி, கொஞ்சம் வெங்காயம் வெட்ட வேண்டி இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறம் புடவையை மாத்திக்கிறேன். சரி சரி, சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் புடவையை கட்டிட்டு வரணும். போங்க. தீபி, இன்னும் ஏன் ரெடி ஆகாம இருக்க? போ போ, சீக்கிரமா ரெடி ஆகு. ஒரு வேலைக்காரி ரெடி ஆகணும் கொஞ்சம் சொல்றாங்க, என்ன மட்டும் விரட்டுறாங்க.
என்னடி உன் புடவைய நோ நோ நோ, நோ. உனக்கு வாங்கி கொடுத்த புடவைய உன்கிட்ட இருந்து புடுங்கிட்டு வந்த போவே இதே மாதிரி தான் நீ முழிச்ச. அது திருப்பி கொடுக்கும் போது அதே மாதிரி முழிக்கிற. இத நான் உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பட் எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல. நான் நினைச்சா புடவை கடையே வாங்க முடியும். நான் ஏண்டி உன் புடவை வாங்கிட்டு வரணும்? அது எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. உன் புடவை எனக்கு எதுக்கு? தேவையே இல்ல. அதான் உனக்கே திருப்பி கொடுத்துட்டேன். நீயே வச்சுக்கோ, நீயே கட்டிக்கோ. பாவம், ஜீவாவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட. அதான் நான் தட்டி பறிச்சுட்டேன்னு என்ன திட்டிக்கிட்டே இருப்பேன். நீ கட்டிக்கணும்னு வச்சிருந்த புடவைய நான் ஏண்டி பறிக்கணும்? மூணு வேளை சாப்பிடறதுக்கு விதி இல்லாம தானே வந்த. அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததும் தீபிகா கட்டிக்க வேண்டிய மாப்பிள்ளை மேலேயே உனக்கு ஆசை வந்துடுச்சு இல்ல? ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கல மேடம். சீ, வாயை மூடு. அப்படியெல்லாம் ஆசைப்படலன்னா நீ எப்படி டைரியில அப்படி எழுதுவ? அதானே, இன்னைக்கு ஒரு நாள் ஜீவா சார் என் கூட இருந்ததுக்கே இவ்ளோ சந்தோஷமா இருக்கே. வாழ்நாள் முழுக்க அவர் கூடவே இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப முழிக்காதடி, கண்ணு வெளிய வந்து விழுந்துற போது. வீட்ல பாட்டியும் அப்பாவும் மட்டும்தான் இந்த டைரி இன்னும் படிக்கல. இன்னைக்கு ஒரு நாள் நல்ல சோறு சாப்பிட்டமே, வாழ்நாள் முழுக்க இப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தானே நீ எழுதி இருக்கணும். உன் தகுதியே அவ்வளவுதான். நீ எப்படி ஜீவாவை பத்தி நினைக்கலாம்? மேடம், நான் அப்படியெல்லாம் நினைச்சு அதுல எழுதல மேடம். பேசாத. தீபிகா சாப்பிடுற தட்டுல கூட சாப்பிட தகுதி இல்லாத நாய் நீ. இவளுக்கு பார்த்து இருக்கிற மாப்பிள்ளை மேல ஆசைப்படுறியா? இப்ப கூட ஏதாவது செஞ்சு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலாம் தானே யோசிக்கிற? ஐயோ, சத்தியமா அப்படிலாம் இல்ல மேடம். தொலைச்சிடுவேன். வாமா. பார்வதி பாட்டி கையாலேயே அவ புடவைய வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசியில இந்த புடவைய கட்ட வச்சிட்டீங்களே கிராண்ட்மா. பதறாத. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அந்த புடவை தானா உன் கைக்கு வரும். நீ அதத்தான் கட்ட போற. எப்போ கிராண்ட்மா? நிச்சயதார்த்தமே முடிஞ்சதுக்கு அப்புறமா? நான் ஒன்னு சொன்னா அத நடத்தி காட்டுவேன். நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? ஜீவா செலக்ட் பண்ண புடவை அத அவ கொண்டு போயிட்டா கிராண்ட்மா. அத அவ கட்டிட்டானா நான் எப்படி கிராண்ட்மா அதை கட்ட முடியும்? சீதா, நீ போய் தேங்காய் எண்ணெய் பாட்டில கொண்டு வா. தேங்காய் எண்ணெய் பாட்டிலா? எதுக்கு அத்தை? சொன்னதை செய். அந்த புடவை கொடு. இந்தா. போய் அந்த அலங்கார வள்ளிய கூப்பிடு. பூங்குடி, ஆ மேடம். உன்னை சின்னத்தை கூப்பிட்டாங்க. இல்ல மேடம், பாட்டி தான் சேலை கட்டிட்டு வர சொன்னாங்க. அதனால தான் சேலை கட்ட வந்தேன். நிச்சயதார்த்தம் உனக்கா இல்ல தீபிகாக்கா? மரியாதை தெரியாத கழுத. வா. சாரி மேடம், இதோ வரேன்.
கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமா, இந்த புடவை கசங்கி இருக்கு, கொஞ்சம் அயன் பண்ணி கொண்டு வா. சரிங்க மேடம். சீக்கிரம். என்ன பிளான் எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும் பாரு. ஐயோ, ஏதோ எண்ணெய் கொட்டியிருக்க மாதிரி இருக்கு. வாங்கும்போதே இப்படி இருந்துச்சா இல்ல இப்பதான் இப்படி ஆச்சான்னு தெரியலையே. பேசாம ராஜம்மா மேடம்கிட்ட சொல்லிடலாமா? ஐயோ ஐயோ, போக மாட்டேங்குதே. புது புடவையாச்சே, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலையே. ஏய், உன்னை அயன் பண்ண சொல்லி தானே அனுப்புனேன். இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்க? என்ன புடவை அப்படி மறைச்சுக்கிட்டு நிக்கிற? என்ன ஆச்சு? வாயை திறந்து பேசு. என்னாச்சு கிராணி? நம்ம புடவைய அயன் பண்ண சொல்லி கொடுத்தோம்ல, ம், அயன் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அந்த புடவைய எடுத்து கொடு. எடுன்னு சொல்றல. ஏய், என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? புடவையை கொடு. இல்ல மேடம், புடவையில எண்ணெய் கொட்டியிருக்கு. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது? என்னையா? ஐயோ, பாத்தியா என்னாச்சு என்ன பண்ணி வச்சிருக்கானே? என்னாச்சு? இத பாரு. தீபி புடவையில எப்படி எண்ணெயை கொட்டி வச்சிருக்கான்னு பாரு. ஏண்டி இப்படி எண்ணெய கொட்டின? ஐயோ மேடம், நான் எதுவுமே செய்யல மேடம். நீ ஒண்ணு செய்யலனா, நான் கொடுக்கும்போது நல்லா இருந்த புடவையில இப்ப என்ன கரை எப்படி வந்துச்சு? இல்ல மேடம், நெசமாவே எனக்கு தெரியாது மேடம். நான் இப்பதான் மேடம் அயன் பண்றதுக்கு கொண்டு வந்து பிரிச்சேன். அப்பதான் மேடம் பார்த்தேன் நானு. போய் சொல்லாத. எதுக்காக இப்படி செஞ்ச? அத சொல்லு. மேடம், சத்தியமா நான் எதுவுமே செய்யல மேடம். இவகிட்ட அயன் பண்ண புடவையை கொடுக்கும் போதே இப்படிலாம் ஏதாவது நடக்கும்னு என் இன்ட்யூஷன் அப்பவே சொல்லுச்சு. என்ன என் பேத்திய முறைச்சுக்கிட்டு இருக்க? நீ வேணும்னு தான் பண்ணிருப்ப. தீபிகா, இங்க எங்கேயாவது என்ன டப்பா இருக்கான்னு போய் தேடு. மேடம்,
சத்தியமா நான் எதுவுமே செய்யல மேடம். வாய் மூடு. கிரானி தோ பாருங்க. ஏய், இந்த எண்ணெயை தானே ஊத்துன? நீ தான் இப்படி பண்ணேங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆ? ஐயோ மேடம், என்ன நம்புங்க மேடம். நீங்க கொடுத்தப்பவே எண்ணெயா இருந்திருக்கும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட பொய்யா சொல்ற? வேண்டாம். நாம ஏதாவது செஞ்சா இவ உடனே பெரியத்த கிட்ட போய் அழுவா. அவங்க இங்க வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களே கூப்பிடுங்க, அவங்களே வந்து விசாரிக்கட்டும். சரி. பார்வதி, பார்வதி, என்னாச்சு ராஜம்மா? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வர நேரமாச்சு. தீபி இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? பார்வதி, நீதானே இவளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப. இவளால பெரிய பிரச்சனை. அதுக்கு என்ன பண்றதுன்னு நீயே சொல்லு. முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லு. தோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கால, அவ பண்ண காரியத்தை நீங்களே பாருங்க. நிச்சயதார்த்த புடவை இது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தீபி, என்னம்மா ஆச்சு? இதோ இவகிட்ட கொடுத்து அயன் பண்ணிட்டு வான்னு சொன்ன. இவ அந்த புடவை பூரா எண்ணெய் கொட்டி வச்சிருக்கா. எப்படி இந்த புடவை இவ கட்டிப்பா? இதுக்கு தான் அப்பவே இவளை வீட்டுக்குள்ள விடாதே விடாதேன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். யாரு கேட்டா? இவ வேணும்னே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இப்படி ஒரு தடங்கல் வந்துருச்சு. பூங்குடி, என்னம்மா இதெல்லாம்? ராஜம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? பார்வதி, நீ கேக்குற கேள்வியே சரியில்லை. நான் என்னமோ பொய் சொல்ற மாதிரி கேக்குற. இத பாரு, அவ கொட்டின எண்ணெய் பாட்டில் அது கூட இங்கதான் இருக்கு. இல்ல பாட்டி, நான் எதுவுமே பண்ணல. அவங்க குடுக்கறப்பவே அப்படிதான் இருந்துச்சு. நான் எதுவுமே பண்ணல. என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்றேன். அப்போ அப்போ நான் போய் சொல்றேனா? என்ன? ராஜம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு அத பத்தி யோசிப்போம். அதுக்கு இல்ல பார்வதி, ஏதோ கை தவறி கொட்டி இருக்கலாம். உண்மையை எதுக்கு மறைக்கணும்? அதெல்லாம் சரி. இப்போ தீபி எந்த புடவைய கட்டிட்டு வருவா? அதத்தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே கடையில போய் புது புடவைய எடுக்க முடியும். நம்ம வீட்ல இருக்க ஏதாவது ஒரு புடவையே எடுத்து கட்ட வேண்டியதுதான். மம்மி, அது எப்படி மம்மி பண்ண முடியும்? அதானே. என்ன பேசுற சீதா? வீட்ல புடவையே இல்லாமலையா நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்க போனோம்? எல்லாரும் சேர்ந்து போய் நிச்சயத்துக்குன்னு எடுத்த புடவையை விட்டுட்டு வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு புடவையை கட்ட சொல்ற அறிவு இருக்கா உனக்கு? சரி சரி, நிறுத்துங்க. நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க? என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிக்க விடுங்க. ஆ, பூங்குடி, நான் ஒன்னு கேப்பேன். அத செய்வியா? சொல்லுங்க பாட்டி, நான் கண்டிப்பா செய்றேன். உனக்கு நான் கொடுத்த இந்த புடவைய தீபிக்கு கொடுக்கறியாமா? சரி பாட்டி, சந்தோஷமா தீபிகா இதையே கட்டிக்கிட்டோம்.
இந்தா தீபிகா. பூங்குடி, உனக்கு புடவை இல்லாம போயிடுச்சேன்னு வருத்தப்படாத. உனக்கு நல்லதா ஒரு புடவைய நானே வாங்கி தர்றேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி. எனக்கு எதுக்கு புடவையெல்லாம்? நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தா அதுவே எனக்கு போதும்.